வணக்கம் டாக்டர் பாஸ்கெட் நேர்களே. இன்றைய வீடியோவில் இப்போ ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கக்கூடிய மங்கி பாக்ஸ் வைரஸ் பற்றி தான் நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி எங்களோட டாக்டர்ஸ் பாஸ்கெட் சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். வாங்க டாக்டர் புவனேஸ்வரி மங்கி பாக்ஸ் வைரஸ் பற்றி அவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறத கேட்கலாம். வணக்கம், என் பேரு டாக்டர் புவனேஸ்வரி. இன்னைக்கு நம்ம மங்கி பாக்ஸ் பத்தி பார்க்க போறோம். மங்கி பாக்ஸ் இப்போ சீக்கிரமா நிறைய இடத்துல ஸ்ப்ரெட் ஆகுது அண்ட் அதை பத்தி நிறைய அவேர்னஸும் மக்கள் கிட்ட இல்லை. ஸோ அதனால அதை பத்தி பயப்படாம இருக்கிறதுக்காக நான் சில டிப்ஸ் சொல்றேன். இன்னைக்கு மங்கி பாக்ஸ் பத்தி பேசுறதுக்காக இந்த வீடியோ கொடுப்போம். மங்கி பாக்ஸ் எதனால டிரான்ஸ்மிட் ஆகுது, அதாவது எப்படி பரவுதுன்னா, ஃபர்ஸ்ட் அனிமல்ஸ்ல இருந்து தான் ஹியூமன்ஸ்க்கு பரவுது. இப்போ யாராவது நீங்க நிறைய பெட்ஸ் ஏதாவது வளர்க்குறீங்கன்னா, இப்போ அனிமல்ஸ் நம்மளை கடிக்கிறதுனாலையோ அதோட கீறுறது, ஸ்க்ராச்சஸ் அந்த மாதிரி, இல்லை சலைவானால, லிக்கிங்னால அந்த மாதிரி தான் ஸ்ப்ரெட் ஆகுது. ஹியூமன் டு ஹியூமன் அது எப்படி ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடை ஹியூமன்ஸ் இன்னொருத்தவங்களுக்கு, நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கோ யாருக்காவது அதை ஷேர் பண்ணும்போது, அவங்கக்கிட்ட பேசும்போது சலைவா மூலமாக அது ஸ்ப்ரெட் ஆகுது. அண்ட் ஆல்சோ ஹேண்ட் வாஷிங் டெக்னிக் அதெல்லாம் ஒழுங்காக இல்லைன்னா ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. மங்கி பாக்ஸ் ஒரு வைரஸ்னால தான் ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ அந்த வைரஸ் நம்ம உடம்புக்குள்ளே வந்துச்சுன்னா கரெக்டாக 21 டேஸ்க்கு அப்புறம் தான் நம்மளோட சிம்டம்ஸ் எல்லாமே வெளியில் தெரிய ஆரம்பிக்கும். அண்ட் அது சிம்டம்ஸ் 2 to 4 வீக்ஸ், அதாவது 2லேருந்து 4 வாரம் வரைக்கும் நம்ம உடம்புல அது இருக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பிகாஸ் அந்த 2 to 4 வீக்ஸ் தான் ஈஸியாக அந்த வைரஸ் மற்றவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக. என்னென்ன சிம்டம்ஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா, மங்கி பாக்ஸில் மெயினாக யூஸ்வல் ஃபீவர் இருக்கும், குளிர் ஜுரம் இருக்கும், அதாவது ஷிவரிங் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம பாடியில் ரேஷஸ் மாதிரி ஃபுல்லாக இருக்கும். ஹேண்ட்ஸில், பாடி ஃபுல்லாகவே ரேஷஸ்னால் அந்த பிம்பிள்ஸ் மாதிரி இருக்கும். அண்ட் அது ரொம்ப அரிப்பு அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு, வலி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. சோர்வடைகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. தொண்டை எரிச்சல், இருமல் இருக்கும். அதுக்கப்புறம் மூக்கடைப்பு இருக்கும். லிம்ஃப் நோட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இங்கே தொண்டையில் கட்டிங்க மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புங்க நிறைய இருக்குது. அண்ட் வாய் உள்ள கூட நமக்கு ரேஷஸ் வர்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த பெயின் ரிலீவர் மாத்திரைங்க, பேராசிட்டமால், டோலோ அந்த மாதிரி டேப்லெட்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். மெயினாக நீங்கள் பண்ண வேண்டியது ரெஸ்ட்டு நிறைய எடுக்கணும், நிறைய தண்ணி குடிக்கணும், ரொம்ப உங்களை ஹைட்ரேட்டடாக வச்சுக்கணும், டீஹைட்ரேஷன் ஆகாத மாதிரி பார்த்துக்கணும். ஏன்னா ஃபீவர் இருந்தாலே யூஸ்வலி டீஹைட்ரேஷன் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது வேற எதனாலலாம் நம்ம ஹியூமன்ஸ் டு ஹியூமன்ஸ் எப்படி டிரான்ஸ்மிட் ஆகும், அதாவது பரவும்னா, கிஸ்ஸிங்னால பரவலாம், செக்ஷுவல் கான்டாக்ட்னால கூட பரவலாம், அண்ட் ப்ரெக்னன்சியில் கூட ஈஸியாக பரவறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. அண்ட் இதுலேருந்து நம்ம எப்படி காப்பாற்றிக்கணும்னா, கோவிட் அப்போ நம்ம என்னென்ன ஃபாலோ பண்ணணுமோ அதே தான். சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணணும், மாஸ்க் யூஸ் பண்ணுறது நம்ம கண்டினியூ பண்ணணும், அண்ட் ஐசோலேஷன் இருக்கணும். இப்போ யாருக்காவது அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம அவங்கள தனியாக குவாரண்டைன் பண்ணுற மாதிரி தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்புறம் ஹேண்ட் வாஷிங் டெக்னிக் அகைன் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஹேண்ட் வாஷிங் சானிடைசரில் சோப் அண்ட் வாட்டர் வச்சு யூஸ் பண்ணுற டெக்னிக்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும். அண்ட் ஆல்சோ இப்போ யாராவது பேஷண்ட்ஸ் இந்த மாதிரி அஃபெக்ட் ஆகிருக்காங்க, சப்போஸ் அவங்க மங்கி பாக்ஸாகவே இல்லை, நார்மல் ஃபீவரோட வராங்க அப்படின்னா, நம்ம முன்னெச்சரிக்கையாகவே அவங்க போனோம்னா அந்த இடத்த நல்லா சுத்தமாக வச்சுக்கணும். லைக் இந்த டிஸ்இன்ஃபெக்டன்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் பேஷண்ட் வரவங்க, இல்லை நெக்ஸ்ட் யாராவது வராங்க, நம்ம வீட்டுக்குள்ளேயே கூட யாராவது வராங்க போகிறாங்க, ஏதாவது பார்ட்டி அந்த மாதிரி ஏதாவது கூப்பிட்றோம்னா மோஸ்ட்லி அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா க்ரௌட்ஸ் இப்போதைக்கு இந்த மங்கி பாக்ஸ் ஸ்ப்ரெட் ஆகிற டைமில் க்ரௌடட் பிளேசஸ், பார்ட்டிஸ் அந்த மாதிரி இருக்கிறத அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. பட் சப்போஸ் தவிர்க்க முடியாத நிலைமையில நம்ம அந்த மாதிரி யாராவது போகிறாங்கன்னா உடனே நம்ம அந்த இடத்த டிஸ்இன்ஃபெக்டன்ட் சொல்யூஷன்ஸ் அதெல்லாம் வச்சு ஃபுல்லாக கிளியர் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லா பொருட்கள் கூட யாராவது தொட்டாங்க. அண்ட் இப்போ மங்கி பாக்ஸ்னால எந்த ஒரு இது பெருசாக நம்ம கவலைப்படுற மாதிரி எதுவும் இப்போதைக்கு நம்ம இடத்துல எதுவும் ஸ்ப்ரெட் ஆகுது மோஸ்ட்லி. பட் மோஸ்ட்லி இந்த ட்ராவல்னால அந்த மாதிரி வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. பட் ஸ்டில் நீங்கள் இது ரொம்ப ஃபர்தராக நம்ம கோவிட் மாதிரி பேண்டமிக்காக போகாமல் இருக்கிறதுக்கு நான் சொன்ன இந்த ஹேண்ட் வாஷிங் டெக்னிக், சோஷியல் டிஸ்டன்சிங், அவாய்டிங் க்ரௌடிங் பிளேஸ், ரொம்ப கூட்டமாக இருக்கிறது, அந்த மாதிரி ஷேரிங் மீல்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம தவிர்த்தாலே இதை நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் தட். இதை பற்றி பயப்படவும் தேவையில்லை.